டிஎன்பிஎஸ்சி பொது அறிவு இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் என்னும் தலைப்பின் கீழ் முகலாயர்கள் என்னும் தலைப்பில் முக்கியமான 100 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்ட் 1 50 வினாக்கள் பார்க்கலாம். வினா எண் 1, பின்வருவனவற்றுள் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த பிறகு முதல் முகலாய பேரரசர் ஆனவர் யார்? பதில் ஆப்ஷன் சி, பாபர். முதலாம் பானிபட் போர் 1526. வினா எண் 2, பாபர் எந்த வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார்? பதில் ஆப்ஷன் பி, 11 வயது. வினா 3, பாபர் தனது சுயசரிதையான துசுக்-இ-பாபரி எந்த மொழியில் எழுதினார்? பதில் ஆப்ஷன் பி, துருக்கி. ஜகதாய் துருக்கி மொழியில் எழுதினார். வினா எண் 4, வரலாற்று புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? பதில் ஆப்ஷன் பி, 1526. முதல் பானிபட் போர் 1526 நடைபெற்றது. வினா 5, கான்வா போர் பாபருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது? பதில் ஆப்ஷன் ஏ, ராணா சங்கா. 1527 ஆண்டு கான்வா போர் நடைபெற்றது. வினா 6, சத்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு எது? பதில் ஆப்ஷன் சி, 1528 ஆண்டு. வினா 7, காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு மற்றும் பாபர் யாரை எதிர்த்து போராடினார்? பதில் ஆப்ஷன் ஏ, காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு 1529, ஆப்கானியர்கள் எதிர்த்து போராடினார். வினா 8, பாபர் காலமான ஆண்டு எது? பதில் ஆப்ஷன் சி, 1530. 9, ஹுமாயூன் என்பதன் பொருள் என்ன? பதில் ஆப்ஷன் ஏ, அதிர்ஷ்டசாலி. வினா 10, சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு எது? பதில் ஆப்ஷன் பி, 1539. ஷேர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் இடையே சௌசா போர் நடைபெற்றது 1539 ஆண்டு. வினா 11, கான் பௌஜ் பில்கிராம் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? பதில் ஆப்ஷன் பி, 1540. இதன் மூலம் ஹுமாயூன் நாட்டை இழந்தார். வினா 12, ஷெர்ஷாவின் இயற்பெயர் என்ன? பதில் ஆப்ஷன் ஏ, பரித்கான். ஷெர்ஷாவின் இயற்பெயர் பரித்கான். 13, ஷெர்ஷா எதை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நவீன நாணய முறையின் முன்னோடியாக கருதப்படுகிறார்? பதில் ஆப்ஷன் பி, ரூபாய், வெள்ளி நாணயம். 14, கிராண்ட் ட்ரங்க் சாலையை சீரமைத்து உருவாக்கியவர் யார்? பதில் ஆப்ஷன் பி, ஷெர்ஷா சூரி. 15, ஹுமாயூன் மீண்டும் எப்போது டெல்லியை கைப்பற்றினார்? பதில் ஆப்ஷன் பி, 1555. 16, ஹுமாயூன் தனது நூலக படிக்கட்டுகளில் இருந்து கீழே விழுந்து காலமான ஆண்டு எது? பதில் ஆப்ஷன் பி, 1556. 17, இரண்டாம் பானிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? பதில் ஆப்ஷன் பி, 1556, அக்பர் மற்றும் ஹெமு இடையே நடைபெற்றது. 18, அக்பர் அரியணை ஏறும்போது அவரது வயது என்ன? பதில் ஆப்ஷன் பி, 13 வயது. 1557 அக்பர் அரியணை ஏறினார். 19, அக்பரின் பாதுகாப்பாளராகவும் பகர ஆளுநராகவும் செயல்பட்டவர் யார்? பதில் ஆப்ஷன் பி, பைராம் கான். 20, வரலாற்று சிறப்புமிக்க தாலிகோட்டா போர் பழைய விஜயநகர பேரரசு அழிவு நடைபெற்ற ஆண்டு எது? பதில் ஆப்ஷன் பி, 1565. 21, அக்பர் எந்த ஆண்டு ஜிசியா வரியை முழுமையாக நீக்கினார்? பதில் ஆப்ஷன் பி, 1564. 22, ஹல்தி போர் நடைபெற்ற ஆண்டு எது? பதில் ஆப்ஷன் பி, 1576, அக்பர் மற்றும் ராணா பிரதாப் சிங் இடையே நடைபெற்றது. 23, அக்பர் தன் தலைநகரை ஆக்ராவிலிருந்து எங்கு மாற்றினார்? பதில் ஆப்ஷன் பி, ஃபதேபூர் சிக்ரி. 24, அக்பர் மத விவாதங்களை நடத்துவதற்காக இபாதத் கானா வழிபாட்டு இல்லம் எந்த ஆண்டு கட்டினார்? பதில் ஆப்ஷன் பி, 1575.
வினா 25 அக்பரால் தோற்றுவிக்கப்பட்ட தின்-இ-இலாஹி என்ற சமயம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? பதில் ஆப்ஷன் சி 1582. வினா 26 அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர்மால் அறிமுகப்படுத்திய நிலவரி முறை எது? பதில் ஆப்ஷன் பி ஜாப்த் முறை அல்லது தக்ஷலா முறை. வினா 27 அக்பர் ஆல் அறிமுகப்படுத்தப்பட்ட மன் சப்தாரி முறையின் அடிப்படை எதைச் சார்ந்தது? பதில் ஆப்ஷன் ஏ ஜாத் மற்றும் ஷவார் நிலைகள். ஜாத் என்றால் தகுதி மற்றும் ஷவார் என்றால் குதிரை வீரர்கள். வினா 28 அக்பரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள் என்ற அறிஞர்களில் முதன்மையானவரும் ஜான்-இ-அக்பரி நூலாசிரியரும் யார்? பதில் ஆப்ஷன் பி அபுல் பாஷல். வினா 29 அக்பர் காலத்தில் மிகச்சிறந்த இசை மேதை யார்? பதில் ஆப்ஷன் ஏ தான்சென். 30 அக்பர் காலமான ஆண்டு எது? பதில் ஆப்ஷன் பி 1605. 31 அக்பருக்கு பின் முகலாய அரியணை ஏறிய அவரது மகன் ஜஹாங்கீரின் இயற்பெயர் என்ன? பதில் ஆப்ஷன் பி ஷலீம். ஜஹாங்கீர் அப்படின்னா உலகின் பிடிப்பவர் என்று அர்த்தம். வினா 32 ஜஹாங்கீர் தனது அரண்மனை நீதி வழங்குதலுக்காக தனது ஆக்ரா கோட்டையில் எந்த சங்கிலியை நிறுவினார்? பதில் ஆப்ஷன் ஏ தங்கச் சங்கிலி. அது மணி மற்றும் தங்கச் சங்கிலி. வினா 33 ஜஹாங்கீரின் ஆட்சி காலத்தில் முகலாயர்களின் அவைக்கு வருகை தந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் தூதுவர் யார்? பதில் ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் சர் தாமஸ் ரோ. வினா 34 சீக்கியர்களில் 5வது குருவான குரு அர்ஜன் தேவ்க்கு மரண தண்டனை விதித்த முகலாய பேரரசர் யார்? பதில் ஆப்ஷன் பி ஜஹாங்கீர். வினா 35 ஜஹாங்கீரின் மனைவியான நூர்ஜஹானின் இயற்பெயர் என்ன? பதில் ஆப்ஷன் ஏ மெஹருநிஷா. 36 ஜஹாங்கீரின் ஆட்சி காலம் எதை வளர்ப்பதில் பொற்காலமாக கருதப்பட்டது? பதில் ஆப்ஷன் ஏ ஓவியக்கலை. 37 ஷாஜஹானின் இயற்பெயர் என்ன? பதில் ஆப்ஷன் ஏ இளவரசர் குரம். 38 முகலாயர்களின் கட்டிடக்கலையின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் பேரரசரின் ஆட்சி எது? பதில் ஆப்ஷன் சி ஷாஜஹான் ஆட்சி. 39 ஷாஜஹான் ஆக்ராவில் எதை தனது மனைவியின் நினைவாக கட்டினார்? பதில் ஆப்ஷன் ஏ தாஜ்மஹால் மும்தாஜ் நினைவாக. 40 டெல்லியில் புகழ்பெற்ற செங்கோட்டையையும் மயில் சிம்மாசனத்தையும் உருவாக்கியவர் யார்? பதில் ஆப்ஷன் பி ஷாஜஹான். 41 ஷாஜஹானின் மைந்தர்களில் தத்துவ நூல்களை மொழிபெயர்த்தவரும் தாரா ஷிகோவின் சகோதரருமான போரில் தோற்கடிக்கப்பட்ட அறிஞர் யார்? பதில் ஆப்ஷன் சி தாரா ஷிகோ. 42 ஷாஜஹானை ஆக்ரா கோட்டையில் சிறை வைத்த அவரது மகன் யார்? பதில் ஆப்ஷன் பி அவுரங்கசீப். 43 ஆலம்கீர் உலகின் வெற்றியாளர் என்று தன்னை அழைத்துக் கொண்ட முகலாய பேரரசர் யார்? பதில் ஆப்ஷன் பி அவுரங்கசீப். 44 அவுரங்கசீப் எந்த ஆண்டு மீண்டும் ஜிஸியா வரியை மீண்டும் விதித்தார்? பதில் ஆப்ஷன் பி 1679. 45 சீக்கியர்களின் 9வது குருவான குரு தேக் பகதூருக்கு மரண தண்டனை விதித்த முகலாய பேரரசர் யார்? பதில் ஆப்ஷன் பி அவுரங்கசீப். 46 ஜிந்தா பீர் வாழும் துறவி என்று அழைக்கப்படும் முகலாய அரசர் யார்? பதில் ஆப்ஷன் பி அவுரங்கசீப். 47 அவுரங்கசீப் காலமான ஆண்டு எது? பதில் ஆப்ஷன் சி 1707. 48 முகலாயர்களின் ஆட்சி காலத்தில் கிராமங்களை நிர்வகித்த தலைமை கிராம அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பதில் ஆப்ஷன் ஏ முகாந்தம் அல்லது கவுத். 9 முகலாயர் காலத்தில் நகரத்தின் காவல் மற்றும் சட்டம் ஒழுங்கை பராமரித்த அதிகாரி யார்? பதில் ஆப்ஷன் ஏ கொத்வால். 50 முகலாய பேரரசின் மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன?
பதில் ஆப்ஷன் ஏ சுபாக்கன். பார்ட் 1ல 50 கேள்விகள் பார்த்துட்டோம். பார்ட் 2ல மீதமுள்ள 50 கேள்விகளை பார்க்கலாம். இது போன்ற முக்கிய வினாக்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூ எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.